தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் முதல் முறையாக சென்னை அடுத்த பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்தார். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி விஜய் பங்கேற்ற பேரணியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகியோர் புதன்கிழமை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். சிறையிலிருந்து வெளியே வந்த அவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு வருகை தந்து கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தை சந்தித்தனர். பின்னர் தாவேகா தலைவர் விஜயையும் அவர்கள் நேரில் சந்தித்தனர். சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு குறித்து ஆளுநர் RN ரவி தெரிவித்த கருத்துக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு குறித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மசோதா மீது ஆளுநரும் கருத்து தெரிவித்திருந்ததாக கூறினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டுமே திருத்தங்களை முன்மொழிய அதிகாரம் இருப்பதாகவும் ஆளுநர் கூறியிருக்கும் கருத்துக்களை சட்டப்பேரவை ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரிவித்தார். இத்தகைய சட்ட முன்வடிவு பேரவையால் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் மீது கருத்துக்களை தெரிவிக்கும் அதிகாரம் மாண்புமிகு ஆளுநர்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே மாண்புமிகு ஆளுநர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள செய்தியில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ள இயலாது. அதைத் தொடர்ந்து ஆளுநரின் கருத்துக்கு எதிராக பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாமக்கல்லில் நடந்த கிட்னி முறைகேட்டு விவகாரத்தில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கிட்னி முறைகேடு விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டு பேசினார். முறைகேட்டில் ஈடுபட்ட தனியார் மருத்துவமனைகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் 7 அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாரபட்சம் எதுவும் இல்லாமல், எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் எந்த மருத்துவமனைகளின் மீது புகார் வந்ததோ அந்த மருத்துவமனைகளின் உரிமங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து அனைத்து அங்கீகார குழுக்களும் அவற்றை தவறாமல் கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முன்னதாக கிட்னி முறைகேடு குறித்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கிட்னி உருவப்படத்தை அதிமுக உறுப்பினர்கள் தங்கள் சட்டையில் அணிந்து கொண்டு பேரவை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.